ஷார்ட் பீரியட்ல எல்லாருக்குமே பிடிச்ச மோஸ்ட் வாண்டட் ஹீரோவா ஆனவர் தான் விஜய் சேதுபதி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் செலக்ட் பண்ணி நடிச்ச படங்கள். விஜய் சேதுபதியுடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே பப்ளிசிட்டி இல்லாமலே, ப்ரமோஷன் இல்லாமலே எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமா இருந்தது. ஆனா சினிமா வாழ்க்கைக்கு அந்த பப்ளிசிட்டி போதாது. எந்த ஒரு படம் வெளியானாலும் அந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக படத்துடைய யூனிட்ல இருக்கிற எல்லாருமே கடுமையா உழைக்கணும். ஆனா விஜய் சேதுபதியுடைய படங்கள்னா மட்டும் புரொடியூசர்ஸ் யாருமே அதிக அளவு ப்ரமோஷன் பண்றதில்ல. இத பத்தி விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நெறைய புரொடியூசர்ஸ் கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் போஸ்டராச்சும் ஒட்டுங்க அப்படின்னுலாம் கெஞ்சிருக்காராம். ஆனா அத எந்த புரொடியூசரும் காதுல வாங்கிக்கவே இல்ல. நெறைய பேரு விஜய் சேதுபதி சீக்கிரமா வந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு, பயங்கர வசதியா இருக்காரு அப்படின்னுலாம் நெனைக்கிறாங்க. ஆனா இன்னமும் நான் ₹1,50,00,000 கடன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சினிமா வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா இந்த 2 வருஷம் வாழ்க்கை எனக்கு நெறைய விஷயங்கள கத்துக் குடுத்துருச்சு. சினிமா அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு லைஃப் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நண்பர்களாகி இப்ப துரோகியா மாறின நெறைய பேரு என்ன சுத்தி இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு விஜய் சேதுபதி நடிச்சிட்டு இருக்க புறம்போக்கு, மெல்லிசை, ஆரஞ்சு மிட்டாய் இந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் கைவசம் இருக்கு. இந்த படங்கள் எல்லாத்தையுமே சரியான வழியில கொண்டு போயிட்டு பெரிய ஹீரோவா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்ளோ தன்னம்பிக்கையோட இருக்கிற விஜய் சேதுபதிக்கு நம்ம சைட்ல இருந்தும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம்.